ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் நான் 6:30க்கு எந்திரிச்சிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தேன். அப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 16 வயசு பொண்ணு போதை மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாக அப்செட். ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக அப்செட். மாதம் ஒன்று இது மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தும் நம்ம அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான், வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தும் காப்பாற்ற முடியல. இப்போ இருக்க கவர்மெண்ட் பதவிக்காண்டி சண்டை தான் போடுறாங்க. நான் வரணும் நீ வரணும்னு சண்டை தான் போடுறாங்க. இதுக்காண்டி ஆக்ஷன் யாருமே இன்ன வரைக்கும் எடுத்தது கிடையாது. அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வராங்களா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சரியான தண்டனை கிடச்சதா இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஆஸ் எ பேரண்ட்டாக நான் சொல்கிறேன், 2 பாப்பாவுக்கும் நான் தாயாக சொல்கிறேன், எனக்கு வெளியில் என் பிள்ளைய நான் தைரியமாக அனுப்பணும் அப்படின்னா அது மாதிரி பண்ணுறவங்களை வெளிநாட்டில் எப்படி நடக்குதோ, அரபு நாட்டிலலாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த நாட்டில் நம்மளுக்கு குறையும். அதுவும் பச்சை பிள்ளைங்க 8 வயசு 6 வயசு அதுங்கெல்லாம் என்ன பண்ணுச்சுங்க? என்ன அந்த பிள்ளைங்களோட ஃபேஸை பார்த்தா அப்படிலாம் பண்ண தோணுமா? அந்த கொடூர நாய்கள் எல்லாம் அப்படியே குத்தி கொல்லணும், அவ்வளோ வெறி வருது எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்படி தான் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும், எல்லா பேரண்ட்ஸுக்கும் அதுதான் இருக்கும். இதை கவர்மெண்ட் கண்டிப்பாக இதை ஒரு இஷ்யூவாக எடுத்து பண்ணணும். அவங்க வீட்டு குழந்தைங்களா எடுத்து நினச்சி இது செய்யணும். ஆனால் இது இன்ன வரைக்கும் யாருமே இதுக்குரிய சுச்சுவேஷனை கொண்டு வந்ததே இல்லை. என்னென்னமோ பண்ணுறாங்க, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான ஒரு தீர்வை இமிடியேட்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நான் எவ்வளவோ தைரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சிலம்பம் கிளாஸுக்கு அனுப்பி நான் பாப்பாவை ஜிம்னாஸ்டிக் அனுப்பி நான் அவளை தைரியமாக வளர்த்துட்ருக்கேன். இருந்தாலும் எனக்குள்ள பயம் எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. வெளியில் போய் நான் அம்மா விளாண்டுட்டு வரேன், சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் அனுப்ப மாட்டேன். வீட்டுக்கு கேட்டு லாக் பண்ணுறது தான். நான் வெளியில் போய் நின்னால் மட்டும்தான் வெளியில் விளாடுவேன். அது என் கண்ணு முன்னாடி என் கண் பார்வையிலே இருக்கணும். ஸோ எங்கே போனாலும் எனக்கு பயம் இருக்க தான் செய்யுது. என்னை மாதிரி உள்ள பேரண்ட்ஸுக்கும் பயம் இருக்க தான் செய்யுது. தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, போன கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதுக்குரிய ஒரு சொல்யூஷனை தயவு செஞ்சு எடுங்க. அப்போ தான் எங்கள் பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கும், எங்கள் பிள்ளைங்க நிம்மதியாக வளரும். ஏன்னா இன்னைக்கு நான் அதை பார்த்த உடனே, ஏன்னா கோவையில் நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சுன்னு சொல்லும்போது அங்கே கோவையில் நடந்துச்சாம்மா அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவேன். அம்மா கோவையில் நடந்துச்சாம்மா அப்படின்னு. திருச்சியில்